சீர்மைகொள் வீடு சுவர்க்கம் நரகீரா ஈர்மைகொள் தேவர் நடுவா மற்றெப் பொருட்கும் வேர்முதலாய் வித்தாய் பறந்து தனி நின்ற கார்முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேனே என்று பாடுகிறார். சம்சாரிகளுக்கு தான் பலவிதமாக உபதேசம் செய்த பின்னரும் அவர்கள் திருந்தாத காரணத்தால் இவர்களை விடுங்கள், அவர்களில் ஒருவனாக நான் உள்ள போதிலும் அவர்கள் போன்று பாழாகாமல் கிருஷ்ணனை அனுபவிக்க பெற்று பிழைத்து போனேனே என்கிறார். புண்ணிய பாபங்களுடைய விளைவாக அல்லாமல் பகவத் கிருபை மூலம் மட்டுமே கிடைக்க வல்லதான மேன்மை அதிசயம் முதலான சீர்மை நிரம்பிய பரமபதம் தொடக்கமாக அளவான இன்பம் அளிக்கிற ஸ்வர்க்கம் மற்றும் எந்தவிதமான சுகத்தின் கலப்பும் இல்லாத துக்கமே வடிவான நரகம் முடிய அனைத்தும் இதன் நடுவில் பலன்களை அளிக்கவல்ல இரக்க நெஞ்சம் கொண்ட தேவர்களும் அந்த பலனை பெறும்படி கர்மங்களை செய்கிற மனிதர்களும் விலங்கு மற்றும் தாவரங்களும் ஆகிய அனைத்து பொருள்களுக்கும் உபாதான நிமித்த சககாரி, அதாவது ஒரு பானை செய்ய மண் குயவன் சக்கரம் போல் 3 விதமான காரணமாகவும் உள்ளவன் எம்பெருமான். காற்றில் பறக்கும் பட்டத்தை இயக்கும் நூல் போலவும் அந்த காற்றை போலவும் உள்ளும் புறவும் வியாபித்து அனைத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டவன். அதே சமயம் நான் இயக்கும் திசையில்தான் நீ செல்ல வேணும் என்று இல்லாமல் நமக்கு சுவாதந்திரியத்தை தந்து நாமே விருப்பத்துடன் ஒரு நாள் அவன் பக்கம் திரும்புவதை எதிர்பார்த்து நிற்கும் தனித்தன்மை வாய்ந்த திவ்யமங்கல திருமேனி கொண்டவன். மழைக்கால மேகத்தை போல கருத்த நிறம் கொண்டவன். இப்படிப்பட்ட என் கிருஷ்ணனை நான் அனுபவிக்க பெற்றேனே என்று மகிழ்கிறார்.